வணக்கம். இன்னைக்கு தவளடை செய்ய போறோம். இத ஒரப்படன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருளும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லிக்கு போடுற புழுங்கல் அரிசி தான் 2 கப் எடுத்திருக்கேன். இத ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்துல 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, இது 3யும் சேர்த்து அரிசியும் பருப்பையும் தனித்தனியா கழுவி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். இப்போ இந்த அரிசி பருப்போட சேர்த்து அரைக்கிறதுக்காக ஒரு 8 மிளகா, வரமிளகா, 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் பசுமஞ்சள் துருவினது, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் வச்சிருக்கோம். இப்போ மாவு அரைக்கும் போது இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ அரிசி பருப்பு ஊறிட்டு முதல்ல கிரைண்டர்ல அரிசியை போட்டு அது கூட மிளகா, பெருஞ்சீரகம், மஞ்சள், உப்பு இதை சேர்த்து ஒரு பாதி அளவு நல்லா அரைச்சிக்குவோம். அதுக்கு பிறகு இந்த ஊர்ன பருப்பையும் சேர்த்து அரைச்சு தருதருன்ற பதத்துல எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவுல சேர்க்கறதுக்காக ஒரு 3 பெரிய வெங்காயம் தோல் உரிச்சு பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மூடி தேங்காயில பாதி அளவுக்கு எடுத்து பொடுசா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சு கடலைப்பருப்பு போட்டு நல்ல செவக்க வந்ததும் இந்த பொடியை கட் பண்ண வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ இந்த தாளிப்பை மாவுல அரைச்சு வந்திருக்கிற மாவுல சேர்த்துடலாம். கூடவே இந்த தேங்காய் பல்லையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை அடை வறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கிரைண்டர் கழுவின தண்ணியை இதில் சேர்த்து கலந்துக்கிறேன். இப்போ இது சரியா இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் தடவிட்டு கல் சூடு ஏறினதும் இந்த மாவை அடையா வாத்து எடுத்துக்கலாம். இதுல 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். இது இந்த அடைக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் தேவைப்படும். ஒரு பக்கம் நிதானமான தீயில வெந்ததும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததும் எடுத்துக்கணும். இப்போ இது வெந்துருச்சு, எடுத்துடலாம். இந்த அடையில கோசு, வாழைப்பூ, பரங்கிக்காய் இதெல்லாம் கூட சீவி போட்டு சேர்த்து அடை வாக்கலாம். இன்னைக்கு நம்ம வெறும் பருப்புல தான் இந்த தவளை அடை செஞ்சிருக்கோம். சூப்பரா இருக்கும். சுட சுட சாப்பிட்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.